ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு தான் ஃபன் பண்றான்னு நினைக்கிறான். ஆனா அவன் ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்கான். இங்க பாரு, ரெட் கலர் தொப்பி போட்டு ஒருத்தன் வருவான். அவன் சூட்கேஸை மட்டும் செக் பண்ணாம அனுப்பிடணும், இல்லைன்னா அவன் ஒய்ஃபை கொண்டு மிரட்டுறான். போலீஸுக்கு கால் பண்றான். அதை வில்லனும் கண்டுபிடிச்சான். அந்த போனை சேஃப் லாக்கர்ல வைக்க சொல்லிடுறான். ஹீரோவும் ஸ்மார்ட் வாட்ச் மூலமா மெசேஜ் பண்றான். அதையும் கண்டுபிடிச்சு சேஃப் லாக்கர்ல வைக்க சொல்லிடுறான். ஆஃபீஸர் மூலமா இங்க ஒரு டெரரிஸ்ட் இருக்கான்னு சொல்லி போர்டிங் பாஸ் மூலமா இழுத்து தரான். ஆனா அதை கண்டுபிடிச்சு வில்லன் அந்த ஆஃபீஸரை கொண்டுறான். பார்த்தா சீட்ல அவன் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கான். எட்டு தான் மாத்தினாரு சொல்றான். அந்த வில்லனும் ஏதாவது பண்ணி அந்த சீட்ல உட்கார சொல்றான். பார்த்தா ஹீரோவும் ஃப்ரெண்டு குடிக்கிற டீல சரக்கு கலந்துடுறான். அதை எட்டு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே அனுப்பிடுறாரு. ஹீரோ தான் சரக்கு கலந்துருக்கான்னு ஃப்ரெண்டும் தெரிஞ்சுக்கிறான். அந்த ரெட் தொப்பிக்காரனும் வந்துடுறான். பார்த்தா அந்த சூட்கேஸை ஹீரோ செக் பண்ணும்போது அதுல ரஷ்யன் பாம்பு இருக்கு. FBI ஆஃபீஸரும் வராங்க. இங்க தப்பா இது நடக்க போகுது சொல்லி தெரிய வருது. FBIயும் மீட்டிங் நடத்துறாங்க. ஒரு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு. அவங்க லக்கேஜ் செக் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் தராங்க. அதுல ரெட் தொப்பிக்காரன் பேரையும் சேர்த்துறான். ஹீரோவும் ஹீரோனை காப்பாற்ற போறான். பார்த்தா லேசர்கள்லாம் பயன் பண்ணிட்டு ஒருத்தன் நிக்கிறான். இதனால எதுவும் பண்ண முடியல. ரெஸ்ட் ரூம்ல வில்லன் சண்டை போட்டுட்டு இருக்கான். வில்லன் கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து நம்ம ஹீரோ மிரட்டுறான். ஹீரோனையும் சேவ் பண்ண சொல்றான். அந்த பாமையும் வில்லன் ஆக்டிவேட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் காலியே விழுந்துடுறான். அந்த பாமை மேனுவலா தான் டிஃப்யூஸ் பண்ண முடியும்னு சொல்றான்.